காலையில் 6:50 ஆகுதுங்க. நான் எப்பவும் கொஞ்சம் லேட்டாக தான் வருவேன். இந்த வாரம் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டேன். நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்னு நினச்சேன். டிராஃபிக் எவ்வளோ இருக்குது பாருங்கள். இந்த வாரம் நிறைய ஐட்டம்ஸ் கவர் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்ட ஐட்டம்ஸ்லாம் கூட கவர் பண்ணியிருக்கேன். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எப்பவும் ஸ்டார்ட் பண்ணுற நம்ம அண்ணங்கள்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இந்த வாரம் நிறையா டூல்ஸ் ஐட்டம்ஸ்லாம் கொண்டு வந்திருந்தாரு. இந்த போச்சோட பேட்டரி மிஷின்லாம் கொண்டு வந்திருந்தாரு. புதுசு தாங்க இது, பாக்ஸ் பீஸோடு இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து 3500 சொன்னார். ரேட்டு தான் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அது சேல் ஆகிடுச்சிங்க. அது பார்கிங் பண்ணி அதை அப்போவே ஒருத்தர் வாங்கிட்டார். அதை மிஷினரி ஐட்டம்ஸ் எல்லாம் கூட வச்சுருந்தாரு. இவர்கிட்ட எல்லாமே பாக்ஸ் பீஸாகவே கிடைக்குதுங்க. புது ஐட்டம்ஸாகவே சேல் பண்ணுறாரு. ப்ரைஸ்லாம் கொஞ்சம் பார்கிங் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக சொல்கிறாரு. நம்ம பார்கிங் பண்ணால் அந்த ப்ரைஸுக்கு கொடுத்துட்றாரு. இவர்கிட்ட நிறைய ஐட்டம்ஸ் வாங்கியிருக்கேன் நான். ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் சொல்லுவார். ஆனால் பார்கிங் பண்ணால் அந்த ப்ரைஸுக்கு கொடுத்துருவார். இந்த ஆண்டனெலாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் புதுசாக இருந்ததுங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு தெரில. மேபி அந்த எஃப்எம் ரேடியோ அது அந்த மாதிரியான இதுக்கு யூஸ் பண்ணுறதா, இல்லை ஒயர்லெஸ்ஸுக்கு கம்யூனிகேஷனுக்காக யூஸ் பண்ணுறதா என்னன்னு தெரியல. இது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒயர்லெஸ் மவுஸ் மாதிரி இருந்தது. எடுத்து பார்த்தா மவுஸு கிடையாது. இது என்ன டிவைஸ்னே தெரிலங்க. இது செக் பண்ணி பார்த்தா அதில் எதுவும் கிளிக் ஆகிற மாதிரி எதுவும் சவுண்டு கேட்கல. மவுஸ் மாதிரியே இருக்குது. ஆனால் மவுஸ் கிடையாது. இது நிறைய ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ்லாம் கூட வச்சுருக்காரு. ஆண்ட்ராய்டு மொபைல்ஸு, கீபேடு மொபைல்ஸு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கூட வச்சுருக்காரு. இந்த ஷாப்பில் அந்த சார்ஜர் ஐட்டம்ஸ்லாம் நிறையா கிடைக்கும். மொபைல் சார்ஜரு, அப்புறம் லேப்டாப் சார்ஜர், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருப்பாரு. இந்த ஷாப்பில் கொஞ்சம் ஸ்பீக்கர் ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. இந்த மாதிரி ப்ளூடூத் ஸ்பீக்கரு, அப்புறம் அந்த ரவுட்ரு வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த டீலிங்கோட ரவுட்ரு 2 பீஸ் இருந்தது. இந்த பூம் ஹெட்செட் பாருங்கள் எவ்வளோ பீஸ் வச்சுருக்காங்க. இது நிறையா ஒர்க் ஆகுதுங்க. அது நான் செக் பண்ணி பார்த்தேன். 1-2 ஒர்க் ஆச்சு. இதோட ப்ரைஸ்லாம் வந்து 300-400 இந்த ரேஞ்சுக்கு சேல் பண்ணுறாங்க. இந்த ஷாப்பில் நிறையா அந்த பிசிபி போர்டு பார்க்க முடிஞ்சதுங்க. ஒருத்தர் வந்து நிறையா பீஸ் வாங்கியிருந்தார். மொத்தமாகவே அதை வாங்கியிருந்தார். அது அவர்கிட்ட காட்டுங்க, நான் கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு தரேன் அப்படின்னு சொல்லி வாங்கினேன் நான். இது DC to DC கன்வெர்ட்டருங்க. இது சரி நம்ம 2 பீஸ் வாங்கலாமேன்னு பார்த்தா அவர் மொத்தமாக வாங்கிட்டாருங்க. எல்லா பீஸையும் வாங்கிட்டார் அவர். ஒன்று வந்து 70 ருபீஸுக்கு சேல் பண்ணாங்க. அங்கேருந்த மொத்த கன்வெர்ட்டரையும் வாங்கிட்டார் அவர். நல்லா சீப் ரேட்டுக்கே கிடச்சிதுங்க. அது இந்த லேப்டாப் சார்ஜர்ஸ்லாம் கூட வச்சுருக்காங்க பாருங்கள். நிறையா பீஸ் இருந்தது இவர்கிட்ட. இந்த ஷாப்பில் ஒரு எல்ஜியோட செட்டு ஒன்று பார்க்க முடிஞ்சுதுங்க. இது சூப்பர் செட்டுங்க. இது செம்மையாக இருக்கும். அது சவுண்ட் எஃபெக்ட்லாம் சூப்பராக இருக்கும். இது பட் ஆனால் இது ஒர்க்கிங் கண்டிஷனாக என்னன்னு தெரியல. இது நிறையா அந்த சிடி பிளேயர் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஹோம் தேட்டரு, சிடி பிளேயர் ஐட்டம்ஸு, ஸ்பீக்கர் ஐட்டம்ஸு, இதெல்லாம் கூட இருந்தது. இந்த செட்டு பாருங்கள். இது கொஞ்சம் ஓல்டு மாடல் செட்டுங்க. இது ஃபுல்லாக கொஞ்சம் ஈரமாக இருந்த மாதிரி இருந்தது. மழையில் நனைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த செட்டெல்லாம் எடுத்தோன்னா நம்ம ரெடி பண்ணுற மாதிரி தாங்க இருக்கும். நிறையா வாட்டர் டேமேஜாக இருக்கும். அந்த டோரு ஓப்பனே ஆகலை. அப்புறம் பார்த்தா சரி ஓப்பன் ஆகலை, அது ஸ்டக்காக இருக்குன்னு நினச்சேன் நான். அப்புறம் ஓப்பன் ஆச்சு. நான் செக் பண்ணி பார்த்தேன். நிறைய எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இருந்தது இந்த ஷாப்பில். இந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் பாருங்கள், சவுண்ட் பார் மாதிரியே இருந்தது. சரி எடுத்து பார்த்தா அது நார்மல் ஸ்பீக்கர் தான். இது இந்த ஆட்டோமேட்டிக் ஜூஸர் மிஷினு ஒரு கவர் உள்ள போட்டு வச்சுருந்தாங்க. எடுத்து பார்த்தா நல்லா இருந்தது. கண்டிஷன் பார்க்குறதுக்குலாம் நல்லா இருக்கிற மாதிரி இருந்தது. இதில் சி போர்ட் சார்ஜரு சார்ஜ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா ஹெவியாகவே இருந்ததுங்க. நல்லா வெயிட்டாக இருந்தது. சரி எவ்வளோன்னு கேட்டால் 100 சொன்னார். சரி வாங்கிட்டேன். நம்ம செக் பண்ணி பார்க்கலாம், ஒர்க் ஆகுதான் செக் பண்ணி பார்க்கலான்றதுக்காக வாங்கினேன் நான். இந்த ஷாப்லேயே நிறையா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் அண்டு ஹோம் யூஸ் ஐட்டம்ஸ்லாம் கிடைக்குங்க. உங்களுக்கு தேவைப்படுற பொருள் ஏதாவது தென்படுதான்னு பாருங்கள். ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். ஒரு வால்வு ரேடியோ ஒன்று பார்த்தேன். சூப்பரான கண்டிஷனில் இருந்தது. இந்த மாதிரி வால்வு ரேடியோலாம் வந்து இந்த வுட்டு தான் டேமேஜ் ஆகிருக்கும். இது கண்டிஷன் நல்லா இருந்ததுங்க. இதோட ப்ரைஸ் வந்து 4500 சொன்னார். ஃபைனல்னால் 3500 ஃபைனல் பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருந்தார். நிறையா ஒயர்லெஸ் மவுஸ் கிடைக்குதுங்க மார்க்கெட்டில். இதோட ப்ரைஸ்லாம் வந்து 100 அண்ட் 150 இந்த ரேஞ்சுக்கு சேல் பண்ணுறாங்க. கண்டிஷனும் நல்லா இருக்குது. ஓகே தான் இதெல்லாம். இந்த சோனியோட சிஆர்டி டிவி ஒன்று பார்த்தேங்க. இது எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். செம்ம வெயிட்டாக இருக்குங்க. இது ரொம்ப ஓல்டு மாடல் தான். இது ஏதோ குடோனில் வச்சு எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க போல். இது கண்டிஷன்லாம் எப்படி இருக்கும்னு தெரியாது. ஆனால் ரொம்ப அழுக்காக இருந்ததுங்க. மேலெல்லாம் ரொம்ப டஸ்ட்டாக தான் இருந்தது. கிட்டார் கூட வச்சுருக்காங்க பாருங்கள். நல்லா இருந்ததுங்க கிட்டாரு. இது ப்ரைஸ் நான் டீட்டெயில்ஸ் கேட்கல நான். 1000-1200 இந்த ரேஞ்சு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த சேரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க. இதோட மாடல் பாருங்களேன். இந்த மாதிரி மாடல் பார்த்துருக்கீங்களா நீங்கள்?
கொஞ்சம் வி ஷேப்பில் பார்க்குறதுக்கே கொஞ்சம் க்யூட்டாக இருந்ததுங்க இது ப்ரைஸ் வந்து 1000 ருபீஸ் சொன்னாங்க. அது அவர்கிட்ட 6 பீஸ் இருக்கான், செட்டு அப்படியே இருக்குது, வேணா வாங்கிக்கோங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தார். இந்த ஜிம் எக்யூப்மெண்ட்ஸு ஏகப்பட்டது கிடைக்குதுங்க மார்க்கெட்டில். நம்ம நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார் இதை கவர் பண்ண சொல்லி, அவருக்காக தான் கவர் பண்ணியிருந்தேன் நான். இது டிஜிட்டல் மாடல். இது ப்ரைஸ்லாம் வந்து 4000 கிட்ட சொல்கிறாங்க. இன்னும் 2 பீஸ் கூட இருக்குது பாருங்கள் பக்கத்துலேயே. இந்த டைப் ரைட்டிங் கூட நல்லா இருந்ததுங்க. இது ஒரு மினி டைப் ரைட்டிங் நினைக்கிறேன். இது நல்லா இருந்தது, ஆனால் கண்டிஷன்லாம் ஓகே தான். இது வந்து இந்த சின்ன மாடலுங்க. இது வந்து 2500 சொல்லியிருந்தார் ப்ரைஸ். இது நல்லாயிருக்கு. இது பீஸ் நல்லா இருந்ததுங்க, சூப்பராகவே இருந்தது கண்டிஷன்லாம். இந்த ரெக்கார்ட் பிளேயர் கேசட்லாம் பார்க்க முடிஞ்சுதுங்க இந்த வாரம். ஒருத்தர் வந்து நிறையா பீஸ் எடுத்து செக் பண்ணிட்டு இருந்தார். பேக்கிங்கோடவே இருந்தது, புதுசு தான் நினைக்கிறேன். இது ஒன்று வந்து 250க்கு சேல் பண்ணுறாங்க. ஒருத்தர் நிறையா பீஸு பார்த்து வாங்கிட்டு இருந்தார். அப்புறம் சிடி கேசட்டில் கூட நிறையா போட்டு வச்சுருந்தார். இந்த சேரும் நல்லா இருந்ததுங்க பார்க்குறதுக்கு. இது ஒன்று வந்து 1200 சொல்லியிருந்தார். 2 பீஸ் இருக்குது, ஒன்று 1200 சொல்லியிருந்தார். பிரிண்ட்ரு கேட்டிருந்தீங்க, நல்ல கண்டிஷனில், சூப்பர் கண்டிஷனில் ஒரு கெனானோட பிரிண்ட்ரு ஒன்று இருந்ததுங்க. புதுசு மாதிரியே இருந்தது. அதோட பாக்ஸு கூட இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தார் அவர். நல்ல கண்டிஷனில் இருந்தது. ஓப்பன் பண்ணி பார்த்தேன், உள்ளெல்லாம் கூட நல்லா புதுசாகவே இருந்ததுங்க. இது ப்ரைஸ் வந்து 1200 சொன்னார். ஒர்க்கிங்கான்னு கேட்டால் ஒர்க்கிங் தான். நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஆனால் பீஸ் நல்லா இருந்ததுங்க, சூப்பர் கண்டிஷன்லேயே இருந்தது. 1200 ஒர்க் ஆகுதா? ஒர்க்கிங் தானே, ஃபால்ட்டே வராது. கேமராஸ்லாம் கூட பார்க்க முடிஞ்சது நல்ல கண்டிஷனில். இந்த கேமரா பார்த்தீங்களா, பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. இது ஒரு 2 MP கேமரா தான் நினைக்கிறேன். இது ப்ரைஸ் வந்து 400 சொன்னார். இது ஒர்க் ஆகுது, செக் பண்ணி எடுத்துக்கோங்க, 400 அப்படின்னு சொல்லியிருந்தார். பக்கத்துலேயே ஒரு கேமரா இருக்குது பாருங்கள். இது நார்மல் அந்த டிவிஆரில் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி கேமரா தான். இதுவும் 2 MP தான் நினைக்கிறேன். இது நல்லா இருந்ததுங்க, இந்த கேமராவும் நல்லா இருந்தது. இந்த காருக்கெல்லாம் ஏர் ஃபில் பண்ணுறோம்ல, அந்த மிஷின் கூட இருந்தது. இது ஒரு 2-in-1 பர்பஸ் மிஷினுங்க. இது ஃப்ரண்ட்டில் வந்து LED இருக்கும், பல்பு. 2-in-1 யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஏர் ஃபில் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் எமர்ஜென்சி லைட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நிறைய கீபோர்ட்ஸ்லாம் கூட போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த சோனியோட PS ஒன்று இருந்ததுங்க, பார்க்குறதுக்கு நல்ல கண்டிஷனில் இருக்கிற மாதிரியே இருந்தது. எடுத்து பார்த்தா அந்த சைட்லலாம் டேமேஜாக இருக்குது. அப்புறம் இது ஒரிஜினல் மாதிரியே தெரிலங்க, ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. ஒரிஜினலாக என்னன்னு தெரியல எனக்கு, ஆனால் ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்தது. இந்த சைட்லலாம் ஓப்பனாக இருந்தது. இது ஒரிஜினலாக இருந்தால் கூட நம்மளை எடுத்து ரெடி பண்ண பார்க்கலாம். இது பார்க்குறதுக்கே டூப்ளிகேட் மாதிரி தெரியுதுங்க, அதனால் அதை அப்படியே வச்சுட்டேன் நான். இந்த பிரிண்ட்ரு நிறையா மார்க்கெட்டில் இந்த வாரம் பார்க்க முடிஞ்சுதுங்க. இங்கே கூட ஒரு பீஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். பிரிண்ட்ரு நிறையா கிடைக்குது மார்க்கெட்டில். இந்த ஷாப்பில் நான் ஆல்ரெடி கவர் பண்ணியிருப்பேன். இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் நிறையா கிடைக்கும். இங்கே பாருங்கள், இந்த கேமரா கூட ஒன்று வச்சுருக்காங்க பாருங்கள். இது கெனான் கேமரான்னு நினச்சி எடுத்து பார்த்தேன். ஏன்னா இதே மாடலில் என்கிட்ட ஒரு பீஸ் இருக்குது, அதில் டிஸ்பிளே ப்ராப்ளம். சரி, அதை வாங்கி அதை சேஞ்ச் பண்ணலான்றதுக்காக அதை எடுத்து பார்த்தேன். அது கெனான் கிடையாது, அது வேறு மாடலு. இது ஒரு பாக்ஸில் இருந்தது. என்னென்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த பிளட்டு செக் பண்ணுவோம்ல, அந்த மிஷினுங்க. இந்த மெடிக்கலுக்கு யூஸ் பண்ணுற மிஷினு. நிறையா ஸ்பீக்கர் ஐட்டம்ஸ்லாம் கிடைக்குங்க இந்த ஷாப்பில். ஸ்பீக்கர் ஐட்டம்ஸு, அப்புறம் கார் செட்டுலாம் கூட வச்சுருப்பார் நல்ல கண்டிஷன்லே. இந்த ஜிப்ரானிக்கோட 5.1 ஓம் தேட்டர் இருந்ததுங்க, வித் டவர் ஸ்பீக்கரோடு இருந்தது. 4 ஸ்பீக்கரு, டவர் ஸ்பீக்கரு அண்டு சென்ட்ரு ஸ்பீக்கரு எல்லாம் செட்டாக வச்சுருந்தாங்க. இது நல்லா ஹெவியான மாடல். இது வாட்ஸ் அதிகம். இதில் சூப்பர் கண்டிஷனில் இருந்ததுங்க. இதோட ப்ரைஸ் வந்து 6000 சொல்லியிருந்தாங்க. பார்கிங் பண்ணால் ப்ரைஸ் இதோட கம்மியாகவே வாங்கலாம். நான் வந்து செக் பண்ணும் போதே நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க, செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. மேபி சேல் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ரிட்டன் வரும்போது இதை கவனிக்கல நான். இந்த சென்ட்ரு ஸ்பீக்கர் கூட பாருங்கள், ஸ்பீக்கர்லாம் பக்காவாக இருந்ததுங்க, கண்டிஷன் சூப்பராக இருந்தது. பக்கத்துலேயே பாருங்கள், இந்த சாம்சங்கோட மானிட்டர் ஒன்று வச்சுருக்காங்க. ஆனால் டிஸ்பிளே சுத்தமாக கண்டமாயிட்டு இருக்குதுங்க, ஃபுல்லாக வரியாகிட்டு இருக்குது. அந்த மேலே வர அந்த பாலித்தீன் பேப்பர் கூட பிஞ்சிட்ருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி சேம் மாடல் இருந்தால் நம்மக்கிட்ட ஸ்பேருக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க இதை எடுத்து. ஏன்னா இங்கே சீப்பாகவே கிடைக்கும். இதில் மதர் போர்ட்லாம் நல்லாயிருக்கும், டிஸ்பிளே தான் ப்ராப்ளமாக இருக்கும். இந்த வாரமாக நிறையா புக்ஸ் ஐட்டம்ஸ் வந்துருந்ததுங்க. ஏகப்பட்ட புக்கு போட்டு குமிச்சு வச்சுருந்தாங்க. எல்லாமே அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவைப்படுற புக்ஸ்லாம் நிறையா இருந்ததுங்க. இன்ஜினியரிங் புக்ஸ்லாம் கூட நான் பார்த்தேன் இருந்தது. வாரம் ஒரு பீஸ் நம்ம கண்ணில் மாட்டிடுது. இந்த தையல் மிஷினு, இது உஷா கம்பெனியோடது. இதோட ப்ரைஸ் வந்து 2500 வரும்னு சொல்லியிருந்தாங்க. வித் அந்த மேலே போடுற அந்த கேப்போடவே இருந்தது.
இந்த வாட்டர் பியூரிஃபையர் ஒரு நண்பர் கேட்டார், அவருக்காக தான் நான் இதை கவர் பண்ணியிருந்தேன். இது வாட்டர் பியூரிஃபையர் வாங்கலாம், நம்ம இங்கே சீப் ரேட்டுக்கே கிடைக்கும். 800 அண்ட் 500 800 கிடைக்கும். எடுத்தால் ஃபில்ட்ரு சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த ஃபில்ட்ரு டேமேஜ் ஆனனால தான் இதை போட்டிருப்பாங்க. இது உள்ளே இருக்க மொத்த ஃபில்ட்ரையும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த வால் கிளாக் பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது நான் உட்டன் ஃபினிஷிங் நினச்சி தாங்க எடுத்து பார்த்தேன். இது அப்புறம் பார்த்தா அது உட்டு கிடையாது, இது அந்த பிளாஸ்டிக் தான் இது. ஆனால் ஃபினிஷிங் சூப்பராக இருந்ததுங்க. இது இந்த ஆர்சி ஹெலிகாப்டரு ஒரு தம்பி கேட்டுருந்தார். சரி, அவருக்காக வாங்கலாமேன்றதுக்காக தான் இதை எடுத்து பார்த்துருந்தேன். இந்த பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ஒயரெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க. வித் ரிமோட்டும் கிடையாது. இங்கே பாருங்கள், இங்கே வர ஒயரெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்காங்க. இது எடுத்தால் நம்மளுக்கு வேலை தான். இது எடுத்து ரெடி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது ப்ரைஸு 200 தான் சம்திங் சொல்லியிருந்தாங்க, வாங்கியிருக்கலாம். சரி, அது நல்ல பீஸாகவே கிடைக்குன்றதுக்காக அதை வச்சுட்டேன் நான். அப்புறம் லைட்ஸ்லாம் பாருங்கள், அந்த சீலிங் லைட்ஸு நிறையா கிடைக்குதுங்க மார்க்கெட்டில். ஏகப்பட்ட பீஸு கொட்டி வச்சுருக்காங்க. 2-3 வாரமாக பார்க்கவே முடியல அந்த கிட்ஸு ஜீப்பு காரெல்லாம். இந்த வாரம் ஒரு 2-3 பீஸ் இருந்ததுங்க, பார்த்தேன் நான். இது கண்டிஷன் நல்லாயிருக்கு. வெறும் பேட்ரி மட்டும் தான் மாற்றணுன்ற மாதிரி சொல்லியிருந்தார். இது ப்ரைஸ் வந்து 2000 வரும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தார். பட் நல்லா இருக்குது, மோட்டரெல்லாம் நல்லா இருக்குது. நான் செக் பண்ணி பார்த்தேன். வெறும் பேட்ரி மட்டும் தான் சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தார். வாட்டர் பாட்டில் நிறையா போட்டு வச்சுருந்தாங்க இந்த வாரம். நல்லா சீப் ரேட்டுக்கே கிடச்சிதுங்க. இது வந்து 100 ருபீஸா ஒரு வாட்டர் பாட்டில். இது உள்ள ஒரு 3 பீஸ் இருக்கும்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி மாடல். இது வந்து 150க்கு சேல் பண்ணுறாங்க. கிட்ஸுக்கெலாம் நிறையா தேவைப்படும். நல்லா சீப் ரேட்டாகவே கிடைக்குது மார்க்கெட்டில். இந்த PS2ஓட ஜாஸ்திக்கு எவ்வளோ பீஸ் இருக்குது பாருங்கள். நான் வந்து PS4 தேடுறேன், கிடைக்கவே மாட்டேங்குதுங்க. ஒரு 4-5 வாரமாக தேடுறேன் PS4ஓட இது கிடைக்கவே மாட்டேங்குது. ஆனால் PS2 இது ஏகப்பட்டது கிடைக்குதுங்க மார்க்கெட்டில். எவ்வளோ பீஸ் இருக்குது பாருங்கள், எல்லாமே ஒரிஜினல் தான். அது நானும் PS4 இது கிடைக்கும் ஃப்ரெண்டுக்கு வாங்கி கொடுக்கலான்னு பார்க்குறேன், ஆனால் கிடைக்கவே மாட்டேங்குதுங்க. நான் ஒரு 2-3 வாரமாக தேடிகிட்டே இருக்கேன், ஆனால் கிடைக்க மாட்டேங்குது. இந்த ஷாப்பில் நிறைய ஐட்டம்ஸ் இருந்தது. அதுக்கு நடுவில் பாருங்களேன், இந்த டெலஸ்கோப் வச்சுருக்காங்க. எவ்வளோ க்யூட்டாக இருந்தது. இது சின்னதாக அழகாக இருந்ததுங்க, பார்க்குறதுக்கே நல்லா இருந்தது. இந்த கேமரா ட்ரைபேட்லாம் கூட வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த காரில் தைலம் சேல் பண்ணுறாங்க. நான் இந்த வாரம் தான் இந்த வண்டியை பார்க்குறேங்க. நான் மேலே ஒரு ஸ்பீக்கர் வச்சுட்டு எவ்வளோ சூப்பராக சேல் பண்ணுறாங்க பாருங்களேன். 100 ரூபா சார். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மைக்ரோ ஓவன்லாம் கூட கிடைக்குதுங்க மார்க்கெட்டில். முன்னெல்லாம் அதிகமாக இதை பார்க்க முடியாது, இப்போ எல்லா கடைகளிலும் வச்சுருக்காங்க. நிறைய கடையில் நான் இதை பார்க்குறேன். நான் இது கண்டிஷன்லாம் எப்படி இருக்கும்னு தெரியாது, எடுத்து தான் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரைஸ்லாம் 1200 1300 அந்த ரேஞ்சுக்கு சேல் பண்ணுறாங்க. இந்த கிட்ஸு கார் பாருங்கள், இந்த வாரம் நிறையா வந்திருந்தது. இங்கே கூட 2 பீஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த ஷாப்பில் நிறையா ஸ்பீக்கர் ஐட்டம்ஸ் வந்துருந்ததுங்க இந்த வாரம். இது பாருங்கள், பைனியர் ஸ்பீக்கர்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். இது ஒரு கார் ஸ்பீக்கருங்க. இது வந்து 1200 சொல்கிறாரு ஒரு பீஸு. கீழே இருக்க அந்த 2 செட்டு கேட்டேன், அது வந்து 2500 வருமா 2 பீஸு. சப்வூஃபர் கூட ஒன்று வச்சுருக்காரு. அப்புறம் லேப்டாப்ஸு, ஹோம் தேட்டர்ஸு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கூட கிடைக்குதுங்க. இந்த வால் கிளாக் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதெல்லாம் நம்ம ஹாலில் மாட்டினோன்னா செம்ம லுக்காக இருக்குங்க. இது ஒரு ஃப்ரேம் மாடலில் சூப்பராக இருந்தது இந்த கிளாக்கு. இதை வாங்கினோன்னா நம்ம இங்கேருந்து இதை சேஃப்டியாக எடுத்துகிட்டு போகணும். அதுதாங்க டாஸ்க்கே. நம்ம வண்டியிலலாம் எடுத்துகிட்டு போனால் லைட்டாக பட்டாலும் டேமேஜ் ஆகிடும். இந்த மாதிரி நிறையா லேப்டாப்பு போர்ட்ஸ்லாம் நிறையா போட்டு வச்சுருந்தாங்க. ஏகப்பட்ட பீஸ் இருந்தது. ஹோம் தேட்ரு, அப்புறம் ஏர் கண்டிஷனர் கூட வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த சோனியோட விண்டேஜ் மாடல் ஒன்று நம்ம கண்ணில் மாட்டிச்சு. இது ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தங்க, ரிலீஸ் டேட் எப்போன்ட்டு. இது 1970 ரிலீஸ் ஆகிருக்குங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 55 வருஷத்துக்கு மேலேயே இது ரன் ஆகிருக்குது. ஆனால் கண்டிஷன்லாம் ரொம்ப புவராக இருந்ததுங்க. கண்டிஷன்லாம் அவ்வளோ சரியில்லை. பட் இதெல்லாம் ஒர்க் ஒர்க் ஆகாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் இது ஒரு ஷோ பீஸுக்கு எடுக்கிறாங்க. இதோட ப்ரைஸ் வந்து 1000 ருபீஸ் சொன்னார். இது ரொம்ப பழைய மாடல்னால ப்ரைஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் சொல்கிறாங்க. செகண்ட் ஹேண்ட் ஏசிலாம் நிறையா கிடைக்குதுங்க மார்க்கெட்டில். விண்டோர் அண்டு அவுட்டோர் செட்டாகவே கிடைக்குது. ப்ரைஸ்லாம் வந்து 14,000 15,000 அந்த ரேஞ்சு சொல்கிறாங்க. இந்த ஜென்ரேட்டர் பாருங்கள், என்ன கண்டிஷனில் இருக்குது பாருங்கள். இந்த கேஸ் ஸ்டவ்லாம் நிறையா கிடைக்குதுங்க மார்க்கெட்டில். இது பாக்ஸ் பீஸாகவே புதுசாகவே கிடைக்குங்க. நான் ஆல்ரெடி வீடியோவில் கவர் பண்ணி போட்டிருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சீலிங் ஃபேன்லாம் வாங்கினோன்னா நம்ம செக் பண்ணியே வாங்கிக்கலாங்க. அவர் செக் பண்ணி காட்டுறாரு பாருங்கள்.
மேக்ஸிமம் சீலிங் ஃபேன்லாம் ஒரு நல்ல கண்டிஷன்லேயே கிடைக்குதுங்க. ஏன்னா ப்ரைஸ் தான் கொஞ்சம் அதிகமாக சொல்லுவாங்க, ஆனால் பார்கிங் பண்ணி வாங்கணும். நம்ம இப்போ பேசுகிறதுல தான் இருக்குது. பார்கிங் பண்ணால் ஒரு சீப் ரேட்டுக்கே வாங்கலாம். எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் நிறையா கிடைக்குது பாருங்கள். இந்த மினி ஃபோன் பார்த்தீங்களா, இது ஒரு கொரியன் செட்டுன்னு நினைக்கிறேன். இது ஒரு விரல் சைஸ் தான் இருக்குது, 2 பட்டன் வேறு இல்லை இதில். இந்த பிபிஎலோட செட்டு ஒன்று வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த ஷாப்பில் எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள். அது என்னென்னு பார்த்தா அந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் நிறையா சேல் பண்ணுறாங்க. இந்த சார்ஜர் ஒயரு, ஆக்ஸ் கேபிள், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் போட்டு சேல் பண்ணுறாங்க. எது எடுத்தாலும் 10 ரூபான்னு சேல் பண்ணுறாங்க. அதனால் அது செக் பண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்கள். இந்த பவர் பேங்க் எடுக்கிறதுக்குனே தனி கூட்டமே வராங்க. எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாக செக் பண்ணி எடுக்கிறாங்க. நல்லா பிராண்டடான பவர் பேங்க்கும் சீப் ரேட்டு கிடைக்குதுங்க இந்த ஷாப்பில். மொபைல் ஸ்பேர் போட்டு வச்சுருக்காங்க. ஃபுல்லாக அந்த டிஸ்பிளே அண்ட் பேக் டோரு, அப்புறம் சென்ட்ரு கேஸு, இந்த மாதிரியோட ஐட்டம்ஸ் தாங்க கிடைக்குது. ஆனால் எல்லாமே ஓல்டு மாடல் தான். செக் பண்ணி பார்த்தேன், லேட்டஸ்ட் மாடல் எதுவும் தென்படலை. ஓல்டு மாடலுக்கு நிறையா ஸ்பேர் கிடைக்காது வெளியில். அந்த மாதிரினா இங்கே வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த எல்இடி ஸ்டிப் லைட்டு ஒரு ரோல் 500 கொடுக்குறாங்க. இது வாட்டர் ப்ரூஃபுங்க. இது நல்ல ஒரு ரேட்டு தான். இது சீப் ரேட்டு கிடைக்குது. வெளியெல்லாம் வாங்கினோன்னா ரொம்ப ரேட்டு அதிகமாக இருக்கும். இங்கே சீப்பாகவே கிடைக்குதுங்க. சாம்சங்கோட சவுண்ட் பார் ஒன்று இருந்ததுங்க. இதோட ப்ரைஸ் வந்து 2500 வரும்னு சொல்லியிருந்தாங்க. இது நான் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தேன். வித் சப்வூஃபரோட காட்டுது இந்த மாடலில். இவங்ககிட்ட சப்வூஃபர் இல்லை, வெறும் பார் மட்டும் தான் வச்சுருக்காங்க. அது ப்ரைஸ் 2500 சொன்னாங்க. பார்கிங் பண்ணால் கொஞ்சம் கம்மியாகவே வாங்க முடியும். நிறையா ஸ்டெபிளைசர் பார்க்க முடிஞ்சதுங்க இந்த வாரம். ஏசி ஸ்டெபிளைசர் ஏகப்பட்டது பார்க்க முடிஞ்சுது. நல்ல கண்டிஷன்லேயே இருக்குதுங்க. புது பீஸும் இருந்தது அண்டு இந்த ஓல்டு பீஸும் வச்சுருந்தாங்க. ஒரு நல்ல கண்டிஷன்லேயே பார்க்க முடிஞ்சுதுங்க. இந்த வேக்கம் கிளீனர் கூட வச்சுருக்காங்க பாருங்கள். நல்ல கண்டிஷன்லேயே ஒரு 2-3 பீஸ் பார்த்தாங்க நான் மார்க்கெட்டில். 1200 இந்த ரேஞ்சு சொல்கிறாங்க ப்ரைஸ்லாம். சோனியோட சிஆர்டி டிவி நிறையா பார்க்க முடிஞ்சுதுங்க இந்த வாரம். ஆல்ரெடி நான் ஒன்று கவர் பண்ணி காட்டியிருப்பேன் உங்களுக்கு. இது ஒரு பீஸ் ஒன்று இருந்தது, வித் ரிமோட்டோடவே இருந்ததுன்னு நினச்சி எடுத்து பார்த்தா ரிமோட் வேறு கம்பெனிங்க. அது சும்மா ஒரு ஷோக்காக மேலே வச்சுருக்காங்க. அப்புறம் லூமினோஸ்து இந்த இன்வெர்ட்ரு இருந்தது. இந்த இன்வெர்ட்ரு எடுக்கிறதுல என்ன பிரச்சனைனா இந்த பேட்ரி வீக்காக இருக்குங்க. இது பேட்ரி தான் ப்ராப்ளம் வரும். இன்வெர்ட்ரு கூட நல்லாயிருக்கும், மேக்ஸிமம் அந்த பேட்ரி தான் ப்ராப்ளமாக இருக்கும். அது மட்டும் செக் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஷாப்பு இந்த வாரம் தாங்க பார்க்குறேன் நான். எல்லாமே புது ஐட்டம்ஸ் எடுத்துகிட்டு வந்து போட்டிருந்தாங்க. எல்லாமே வந்து பேக்கிங் ஐட்டம்ஸ் தான். இந்த மாதிரி ஸ்டவ்வு அண்டு மசாஜர் கூட இருந்ததுங்க. மசாஜர் இந்த மாதிரி ஹோம் யூஸ் ஐட்டம்ஸு ஏகப்பட்டது இருந்ததுங்க. இங்கே நல்ல ஒரு ரேட்டுக்கே கிடைக்குது. வந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த ப்ரெஸ்ஸிலலாம் யூஸ் பண்ணுற அந்த மிஷினரி ஐட்டம்ஸ் கூட வச்சுருந்தாங்க. அது கட்டிங் பர்பஸுக்கு எதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க இந்த மிஷினரி ஐட்டம்ஸு. அதெல்லாம் கூட பார்க்க முடிஞ்சதுங்க. இதோட ப்ரைஸ் வந்து 4500 வரும்னு சொல்லியிருந்தாங்க. நல்லா ஹெவியாகவே இருந்தது, அசை கூட முடியாது. நல்லா வெயிட்டு போல். புக்ஸு பாருங்கள், இங்கேயும் போட்டு வச்சுருக்காங்க. நிறையா புக்ஸு கிடைக்குதுங்க மார்க்கெட்டில். புக்ஸ்லாம் வேணும்னா முன்ன மோர் மார்க்கெட்டு, திருவல்லிக்கேணி அந்த பக்கம் போனால் தான் கிடைக்கும். இப்போது மார்க்கெட்டில் இங்கேயும் பல்லாவரத்துலேயும் கிடைக்குது. தேவைப்படுறாங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த கேஸ் அடுப்பு பாருங்கள். இது ஹோட்டலுக்கு யூஸ் பண்ணுறது. செம்ம ஹெவியாக இருந்ததுங்க, செம்ம வெயிட். இது இதோட ப்ரைஸ் வந்து 2500 வரும்னு சொல்லியிருந்தாங்க. நல்லா ஹெவியாகவே இருந்தது. பெட்டர் மார்க்ஸ் லைட்லாம் கூட பார்க்க முடிஞ்சதுங்க இந்த வாரம். ஒரு 4 பீஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் வெளியே பார்க்க முடியுமான்னு தெரியல. இந்த மாதிரி மார்க்கெட்டுக்கு வந்தால் பார்க்கலாங்க. இந்த மாதிரி பழைய ஐட்டம்ஸ் எல்லாம் கிடைக்குது மார்க்கெட்டில். இந்த கார் செட்டுலாம் எடுக்கலாமா, நல்லா இருக்குமான்ட்டு கேட்குறீங்க. பட் இங்கே செக் பண்ண முடியாதுங்க. நம்ம எடுத்து தான் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரைஸ்லாம் சீப்பாகவே கிடைக்கும், ஆனால் செக் பண்ண முடியாது. நம்ம எடுத்து தான் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மசாஜரு நம்ம போன வாரம் போட்டிருப்போம். அது சேலாகாமல் அப்படியே வச்சுருக்காங்க போல். இந்த ஹார்மனி பெட்டியை கூட நம்ம போன வாரம் கவர் பண்ணியிருப்போம். இது சவுண்ட் பார் மாதிரி இருந்தது. எடுத்து பார்த்தா இது ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கருங்க. நார்மல் ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான் இது. இதுவே 1500 சொல்கிறாங்க. இவங்க சொல்கிற ரேட்டுக்கு நம்ம புதுசே வாங்கிடலாம் பொழுது. அவ்வளோ ரேட் சொல்கிறாங்க.
இது வெறும் நார்மல் ப்ளூடூத் ஸ்பீக்கர் தாங்க இது. இது சாம்சங்கோட சவுண்ட் பார் இது வித் சப்வூஃபரோட இருந்ததுங்க இது. இதோட ப்ரைஸு 5000 சொல்கிறாங்க. இது நார்மலு 2.1 சவுண்ட் பார் தாங்க இது. சாம்சங்கு ஜேபிஎல்னு பேர் போட்டிருந்தாலே ரேட்டு ரொம்ப அதிகமாக சொல்கிறாங்க. இந்த விண்டேஜ் கிளாக்கு பாருங்கள், இதெல்லாம் எவ்வளோ வருஷமாக ஓடி இருக்கும். இப்போது இதெல்லாம் ரெடி பண்ண முடியுமா என்னன்னு தெரிலங்க. அது இதுக்குன்னு தனியாக மெக்கானிக்ஸ்லாம் இருந்திருப்பாங்க முன்னாடி. ஏன்னா இது கீ கொடுக்குற மாடல் இது. இப்போது ரெடி பண்ண முடியுமா என்னன்னு தெரிலங்க. இது இந்த ஒரு ஆம்ப் ஒன்று இருக்குது பாருங்கள், ஏவி ரிசீவர், ஏகப்பட்ட மிஷினரி ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இதை விண்டேஜ் ரேடியா பாருங்கள், 2 பீஸ் வச்சுருக்காங்க ஒரே மாடலில். நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற அந்த ஒயர் ஐட்டம்ஸ்லாம் நிறையா போட்டு வச்சுருந்தாங்க. இது வந்து கேஜி கணக்கில் கொடுக்குறாங்க. கேஜி வந்து 400ன்னு சேல் பண்ணுறாங்க. பார்த்தா பிராண்டட் மாதிரி தெரியல, பாக்ஸ்லாம் இல்லை, வெறும் இந்த மாதிரி தான் இருக்குது. இதுவே வெளியே 800 அண்ட் 900க்கு சேல் பண்ணுறாங்க கேஜி கணக்கில். இங்கே 400 தான் சொல்கிறாங்க. ஓகே தான், ப்ரைஸு சீப்பாகவே கிடைக்குது. இந்த லித்தியம் அயன் பேட்டரி பேக்கப் பாருங்கள், எவ்வளோ ஹெவியாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். அவர் ஓப்பன் பண்ணி பார்த்தாரு, பார்த்தோன்னே இல்லை ஓப்பன் பண்ணாதீங்க, அது ஷார்ட் ஆகிடுச்சுன்னா வெடிச்சிடும்ன்ட்டு பயமுறுத்துறாரு அவர், ஷாப் ஓனரு. இதில் 55 வாட்ஸு எஸ்எம்பிஎஸ் 2 பீஸ் இருந்ததுங்க. இது ப்ரைஸ் வந்து 1200 சொல்கிறாங்க. இது ஆன்லைன் ப்ரைஸ் அதிகங்க. இது எப்படியோ 4000 to 5000 கிட்ட வரும். இது இங்கே வந்து 1200க்கு சேல் பண்ணுறாங்க. அதிலே கொஞ்சம் பார்க்கிங் பண்ணால் கம்மியாக கூட வாங்கலாம். இது 2 பீஸ் இருந்தது, ரெண்டுமே நல்லா புதுசாகவே இருந்தது. இந்த ஷாப்பில் நிறையா அந்த ரவுட்ரு, அப்புறம் கேபிள்ஸு, அடாப்டரு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கிடைக்குங்க. இங்கே பாருங்கள், அந்த ஓல்டு மாடல் கார் செட்டெல்லாம் கூட வச்சுருக்காரு பாருங்கள். இந்த ஷாப்பில் ஒரே கூட்டமாக இருந்ததுங்க. என்னென்னு எட்டி பார்த்தா ஃபுல்லாக கீபேடு மொபைல் போட்டு வச்சுருக்காங்க. எவ்வளோ பீஸு போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். அதிலே நிறைய பேர் செக் பண்ணி எடுக்கிறாங்க. அப்புறம் வாட்ச் கலெக்ஷன் கூட இருந்ததுங்க. எல்லாம் ஓல்டு வாட்ச்சு, ஓல்டு மாடல் வாட்ச்சு கிடைக்குது. எவ்வளோ போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். அப்புறம் இந்த ஜாமெண்ட்ரி பாக்ஸு சேலுக்கு வச்சுருந்தாங்க. 3 பீஸு 100 ரூபான்னு சொல்லி சேலுக்கு வச்சுருந்தாங்க. எல்லாமே புதுசாக தாங்க இருக்குது. ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்தோம். ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணியே வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த ஷாப்பில் ஒரு கிளாக் ஒன்று பார்த்தேங்க, எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். இது ஒரு விண்டேஜ் கிளாக்குங்க. இது இயர் பார்த்தீங்களா, 1747ன்னு போட்டிருக்கு பாருங்க, லண்டன் சொல்லிட்டு. இந்த மாதிரி கிளாக்கெல்லாம் நம்ம ரூமில் மாட்டினாலே பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த ஷாப்பில் ஹோம் தியேட்டரு அண்ட் ஐஃபை சிஸ்டம்ஸ்லாம் கொஞ்சம் பார்க்க முடிஞ்சுதுங்க. இந்த கிரில்லாம் ஃப்ரை பண்ணுவோம்ல, அந்த ஓவனுங்க இது. இந்த வாட்டர் பியூரிஃபையர் நிறையா கிடைக்குதுங்க மார்க்கெட்டில். எடுக்கிற மாதிரி ஐடியா இருந்தால் நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு எடுங்க. இந்த பிரிண்ட்ரு வந்துருந்தது மார்க்கெட்டுக்கு இந்த வாரம். பெரிய பிரிண்ட்ருங்க இது. நம்ம ஷாப்புலாம் வச்சு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பிரிண்ட்ரு வந்துருந்தது. அந்த டாப்பு மட்டும் பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகிருக்கு போல். அதுக்கு நவுத்துனா தனியாக கையோடு வருது. இதோட ப்ரைஸ் வந்து 12000 சொல்லியிருந்தாங்க. இந்த மாவாரி கிரைண்டரு நம்ம போன வாரம் ஒரு பீஸ் பார்த்துருப்போம். இந்த வாரமும் மார்க்கெட்டுக்கு வந்துருந்ததுங்க. வித் மோட்டரோட செட்டாகவே இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து 10000 வரும்னு சொல்லியிருந்தார் அவர். நல்ல கண்டிஷனில் இருக்குது, நல்லா ஒர்க் ஆகுது, செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்துங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தார் அவர். ஒரு PS3 ஒன்று இருந்ததுங்க, ஒயிட் கலரு. கண்டிஷன் பார்க்குறதுக்கு நல்லா பக்காவாக இருந்ததுங்க. அது வெயிட் செம்ம வெயிட் இருந்தது, தூக்கவே முடியல. இது அவ்வளோ வெயிட் இருந்தது. ப்ரைஸு 5000 வரும்னு சொல்லியிருந்தார். ஆனால் கண்ட்ரோலர்லாம் எதுவுமே இல்லைங்க. கேபிள் அண்டு கண்ட்ரோலரு அந்த மாதிரி எதுவுமே இல்லை, வெறும் கன்சோல் மட்டும்தான் இருந்தது. இந்த ஷாப்பில் சப்வூஃபர் ஒன்று வச்சுருந்தாங்க, ஜேபிஎலோடது. காட்டுறேன் பாருங்கள். இது வந்து 12 இன்ச்சுங்க. இது 12 இன்ச்சு சப்வூஃபரு. இது சேல் ஆகிடுச்சான். இது ப்ரைஸ் என்னன்னு கேட்டால் சேல் ஆகிடுச்சு ஆல்ரெடி அப்படின்னு சொல்லியிருந்தார். ப்ரைஸ் வந்து 6000க்கு அதை சேல் பண்ணாராம். அது நல்ல ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருந்ததுங்க சப்வூஃபரு. இதோட கண்டிஷன்லாம் எப்படி இருக்குன்ட்டு நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ் வீடியோலேயே உங்களுக்கு காட்டியிருப்பேன் நான். அப்படியே நிறையா பேர் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. ஏன்னா இதில் நிறையா ஒர்க்கிங் கிடையாதுங்க. ஒர்க்கிங் இல்லாத பீஸ் தான் ஏகப்பட்டது போட்டு வச்சுருக்காங்க. சேல் ஆகினது போக மிச்சத்தை போட்டு வச்சுருக்காங்க போல். அப்போவும் 1-2 பேர் வந்து பார்த்து வாங்கிட்டு தான் இருக்காங்க.
இங்கே பாருங்கள் இந்த சோனியோட டிவி இந்த வாரம் என்னன்னு தெரிலங்க, இந்த சோனி மாயமாகவே இருக்குது. எல்லாம் இந்த சிஆர்டி சோனி டிவியாகவே பார்க்குறோம். நிறையா மார்க்கெட்டுக்கு வந்துருந்தது இந்த வாரம். சிடிஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ போட்டு வச்சுருக்காங்க, அதெல்லாம் வேஸ்ட்டு. இந்த மினி கேசட் ஒன்று இருந்ததுங்க பேனசோனிக், இது ரெக்கார்டட் கிடையாதுன்னு நினைக்கிறேன். இது எம்டி கேசட் தான். இது ஒரு 4-5 பீஸ் வச்சுருந்தாங்க. இந்த ஜீப்பு பாருங்கள், ஆல்ரெடி நான் ஒன்று காட்டியிருப்பேன்ல உங்களுக்கு, அதே மாடலில் இந்த ஜீப்பு இருக்குது பாருங்கள். அதை விட கண்டிஷன் சூப்பராக இருந்ததுங்க. இதுவும் ஒர்க்கிங் கண்டிஷன் ஆகுது, நல்லா ஒர்க் ஆகுது, செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருந்தார் அவர். இதோட ப்ரைஸ் வந்து 2000 வரும்னு சொல்லியிருந்தார். நீங்கள் ரேட்டு கேளுங்க, நான் பார்த்து கொடுத்துட்றேன்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். ரேட்லாம் இந்த ரேஞ்சு தான் சொல்கிறாங்க. நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் அதை விட கம்மியாகவே கேளுங்க, நல்லா பார்க்கிங் பண்ணிங்கன்னா நல்லா சீப் ரேட்டுக்கே வாங்க முடியும். இந்த கட்டில் ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் கவர் பண்ணலாம்ன்றதுக்காக இந்த பக்கம் வந்திருந்தேன். இது எல்லாமே புது கட்டில் தாங்க. இதோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேட்ரஸோடு சேர்த்து 15,000க்கு சேல் பண்ணுறாங்க. நிறையா பேர் வாங்குறாங்க இங்கே. நீங்கள் வாங்கும் போது இது வுட்டுலாம் என்ன வுட்டுன்னு பார்த்து செக் பண்ணி வாங்குங்க. இந்த டபுள் பெட்டு கட்டில் கூட வச்சுருக்காங்க பாருங்கள். ஹாஸ்டல்லலாம் யூஸ் பண்ணுவாங்களே, கீழே ஒன்று மேலே ஒரு பெட்டு போடுற மாதிரி, அந்த மாதிரி கட்டிலெலாம் கூட கிடைக்குதுங்க. எவ்வளோ பீஸ் வச்சுருக்காங்க பாருங்கள், ஏகப்பட்ட பீஸு கிடைக்குங்க மார்க்கெட்டில். இந்த மாதிரி ஸ்டோரேஜ் கட்டிலெலாம் கூட கிடைக்குதுங்க. இது அந்த ஷோரூம்லலாம் டெமோ பீஸ் வருதுல்ல, அந்த பீஸுன்னு சொல்கிறாங்க. இதோட ப்ரைஸ் வந்து 13,000க்கு சேல் பண்ணுறாங்க. ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குதுங்க, நல்லா பளபளன்னு இருக்குது. பட் அது வுட்டெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியாது, எடுக்கிற மாதிரி இருந்தால் செக் பண்ணி எடுங்க. இந்த அசம்பிள் பிசி வந்து செட்டு 5,000க்கு வச்சுருந்தாங்க. மானிட்ரு அண்டு பிசி செட்டாக ஒர்க்கிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஓல்டு கான்ஃபிகரேஷனுங்க. இது எக்ஸலு அந்த மாதிரி லைட் யூஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஷாப்பில் பாருங்கள், இந்த ஜேபிஎலோட சவுண்ட் பார்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். இதோட ப்ரைஸ்லாம் 5,000 சொல்கிறாங்க. இந்த ஷாப்பில் ப்ரைஸு கொஞ்சம் அதிகமாக தாங்க சொல்லுவாங்க, நம்ம தான் கொஞ்சம் பார்க்கிங் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். டவர் ஸ்பீக்கரு, கார் ஸ்பீக்கரில் கூட வச்சுருக்காங்க பாருங்கள். ஆல்ரெடி நான் வீடியோவில் கவர் பண்ணியிருப்பேன் இந்த ஷர்ட்லாம் சேல் பண்ணுறாங்கன்ட்டு. இது வந்து 3 பீஸு 200க்கு சேல் பண்ணுறாங்க. இதோட குவாலிட்டிலாம் பார்க்கணுன்னா இதை பிரித்து தாங்க பார்க்கணும், இது எப்படி இருக்குன்னு தெரியல இது. ஆனால் 3 பீஸு 200க்கு சேல் பண்ணுறாங்க. இந்த வால் கிளாக் பாருங்கள், வுட் அண்ட் ஃபினிஷிங்கில் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நான் வுட்டு நினச்சி தான் ஃபஸ்ட்டு எடுத்து பார்த்தேன், அப்புறம் வுட்டு கிடையாது, பிளாஸ்டிக் தான். இது கொஞ்சம் பெருசாக இருந்தால் வாங்கியிருக்கலாம், அஜந்தாவோட கம்பெனியோடது. நல்லா இருந்ததுங்க. இது பெருசாக இருந்தால் வாங்கியிருக்கலாம், ஹால்லலாம் மாட்டினா பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக்காக இருக்கும். இந்த லேடிஸ் டாப்லாம் கூட போட்டு சேல் பண்ணுறாங்க. 4 பீஸு 200 ரூபாய்க்கு. டெட் செக்ஷனில் இந்த வாரம் பெருசாக எதுவும் இல்லைங்க, நம்ம கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டனால அப்போ தான் வந்து எல்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க. நான் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன், இந்த வரையும் கவர் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். நான் ஏதாவது கவர் பண்ண மிஸ் பண்ணியிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நெக்ஸ்ட் வீக் கவர் பண்ணுறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.